காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு அவளை ஏமாத்துற அவளோட ஹஸ்பண்ட் மேலே பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுக்கிறா. ஸோ இந்த ட்ராமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப்பு பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் லில்லியை தான் காமிக்கிறாங்க. லில்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கா. ஸோ அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்ஸி. டெய்ஸி ஒரு வீல் சேரில் வரா. ஸோ அவளை ஒருத்தவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படியே பின்னாடிக்கா இன்னொரு ஒரு பையன் வரான். ஆக்சுவலி தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்க வந்தோடனே நம்ம லில்லியை பார்த்து ஹே என்ன நீ இவ்வளோ ஆக்டிங் பண்ணுற எழுஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் லில்லிக்கு நிஜமாலே உடம்பு முடியல. அவள் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கான். இது தெரியாம நம்ம லில்லி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு எழுப்ப ட்ரை பண்ண அவளும் எழுந்துருவா. அவள் எழுந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. அவளுக்கு ஒன்றும் புரியல. இது என்னடா இது, நான் எழுந்தோடனே இங்கே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க, முதல்ல நான் இங்கே எப்படி வந்தேன், நான் யார் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிக்கிறா. ஏன்னா இவள் ஸ்கூலில் இருக்கும் போது அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க இவளை புள்ளி பண்ணுறாங்க. ஏன்னா இவள் எப்போவுமே தனியாக இருப்பா. நான் அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதனாலே நம்ம லில்லியை ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. ஸோ அவள் எப்போவுமே அமைதியாக இருப்பாள். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்காம போகும்போது இவங்களுக்கு கோவம் இவளை அடிக்கிறாங்க. ஸோ அவள் திருப்பியும் அடிப்பா. ஸோ அதனால் பயங்கர சண்டை வந்துடுமா. அதில் இந்த பொண்ணுங்க இவளை அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அவளுக்கு கீழே விழுந்துருவா. ஸோ தள்ளி விட்டுட்டு இது எல்லாமே பயந்து போயிருங்க. ஸோ இப்போ லில்லி யோசிக்கிற ஒரு வேலை நான் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன் போலன்ட்டு சுற்றி பார்த்தா இங்கே இருக்கிற யாருமே நம்ம லில்லிக்கு தெரியல. என்னடா அது, யார் இவங்க, எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி அப்போ அங்கே ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி வருது. அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த நாவலுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. இது கேட்ட ரொம்ப ஷாக் ஆகிறா. அப்போ தான் அது அப்படியே கதையை சொல்லுது. நீங்கள் இந்த நாவலில் ஒரு ஹீரோயின் கேரக்டராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை பற்றி இன்ட்ரோ கொடுக்குது. இந்த ஹீரோயின் பேரும் லில்லி தான். ஸோ இவ ஒரு வாட்டி வரும்போது தெரியாமல் ஒரு இதை தள்ளி விட்டுருவா. ஸோ அப்போ அங்கே அந்த டெய்ஸி பொண்ணு இருக்கால அவள் ஓடி வருவா. வந்த உடனே நம்ம மாங்க கத்தி கத்தி கூப்பிட்றா. மாங் இதை பாரு, வேணுண்டே இதை தள்ளி விட்டுட்டான்ட்டு. ஆக்சுவலி மாங் நம்ம லில்லியோட ஹஸ்பண்டு. நம்ம லில்லி சொல்கிறா நான் ஒன்றும் வேணுண்டே தள்ளி விடலை மாங், இது தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் இந்த மாங் கேட்குற மாதிரியே இல்லை. இந்த டெய்ஸி இருக்கால அவள் சொல்கிறதா கேட்குறான். இந்த டெய்ஸி ஆக்சுவலி இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இப்போது நம்ம லில்லியை போட்டு அடிச்சுட்டு ஒரு வேலை கூட ஒரு உருப்படியாக செய்ய மாட்டேங்கிற, எல்லாத்தையும் மெஸ்ஸியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் அங்கேருந்து போனோடனே நம்ம மாங்கோட அம்மா நம்ம லில்லிக்கிட்ட எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது தெரியுமா, உன்னை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட பையனை நீ ஏதோ சிம்பத்தி வலியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்ஸி தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பொண்ணை பற்றி கதை. இந்த பொண்ணு ரொம்பவே அபியூஸை அனுபவிச்சிருக்கா. ஸோ இப்போ இவளோட டாஸ்க் என்னன்னா இந்த ஹீரோ மாங்க இருக்கான்ல அவனை ரிக்ரெட் பண்ண வைக்கணும். ஸோ அவன் எப்போல்லாம் லில்லியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறானோ ஸோ அப்போ அவன் ரிக்ரெட் ஆகணும். ஸோ கடைசி அந்த ரிக்ரெட் 100% ஆயிடுச்சுன்னா நம்ம லில்லி உண்மையான வேர்ல்டுக்கு போயிடுவா. அவளுக்கு 1 பில்லியனும் கிடைக்கும்னு சொல்ல இதனால லில்லி ரொம்ப ஹாப்பியாகவே கத்துவா. ஸோ அந்த சவுண்ட் இப்போ ரியல் லைஃப்பில் கேட்குது. ஸோ அந்த ஃப்ரீஸ் போயிடுது. இவ டெய்ஸி சொல்கிறா நான் வந்தோடனே இவ சிரிக்கிறா, இவன் என்னை நக்கலை பார்க்குறா அப்படின்ட்டு. அப்போ மாங் சொல்கிறாரு நம்ம லில்லி கிட்ட, இது பாரு டெய்ஸிக்கு உடம்பு சரியில்லை, நீ உன்னோட கிட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்படின்னு சொல்ல நம்ம லில்லியே ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கா. இப்போ நான் இந்த டாஸ்க்கை முடிச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு 1 மில்லியன் கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா இது தானே கிட்டி தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாங்க இருக்காங்க ரொம்பவே கோவமாக நம்ம லில்லி கிட்ட கேட்குறான், என்ன நீ உன்னால உன்னோட கிட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா, உனக்கு என்ன இப்போ நோய் இருக்குன்றாங்க, நீ வேணுன்ட்டு ஏதாவது நோய் வர வச்ச, அப்போ தான் உன்னால் டெய்ஸிக்கு உன்னோட கிட்னியை கொடுக்க முடியாதுன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்து முடிச்சு நிற்க, நான் எப்படி வேண்டிய டிசீஸ் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ளாஷ்பேக்காக அவள் யோசிக்கிறேன். ஏன்னா வேணுன்ட்டே தான் வர வச்சிருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவளோட பிளட்ல ஹெச்ஐவியை கலந்துருப்பா. ஸோ அது ஒரு ஃபேக்கான ஹெச்ஐவி மாதிரி. ஸோ அது டிடெக்ட் பண்ணால் இவளுக்கு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ தானே இவளோட கிட்னியை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவள் இப்படி பண்ணியிருக்கா. ஸோ இதுவும் தெரிஞ்சிருது இந்த மாங்க்கு. ஆனால் அவன் சொல்கிறான் உனக்கு எப்படி நோய் வந்ததுன்னு சொல்ல, நீ எனக்கு என்னை கேர் பண்ணியிருக்க, நீ என்னை கேர் பண்ணியிருந்தா உனக்கு தெரிய போகுது எனக்கு எப்போ நோய் வந்திருக்கு நோய் வரலன்ட்டு. ஏன்னா நீ ஒரு வாட்டியாவது கேர் பண்ணியிருக்கியா, நீ கேர் பண்ணியிருந்தா தெரியும். நீ எப்போவுமே இந்த டெய்ஸின்ட்டு டெய்ஸியை கேர் பண்ண ஆரம்பிச்ச. ஸோ அதனால் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்றவன் சொல்ல அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஏன்னா
என்னென்னா ஒரு வாட்டி இவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம லில்லியில் பயங்கரமாக பார்த்துருப்பா. ஸோ அப்போ அவகிட்ட காசும் இல்லை இவனை வந்து பார்க்குறதுக்காக. சொன்னால் என்ன பண்ணியிருப்பானா இவளோட பிளட்டு ஓனாகவே அவளாக எடுத்து இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி அவனுக்கு பிளட்டு தேவைன்ட்டு. ஸோ அதனாலே இவளுக்கு பாதி உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இதனாலே இவளுக்கு கொஞ்சம் டிசீஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அம்மா இவ சொல்கிறது உண்மை தான், இவளுக்கு டிசீஸ் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ரியலைஸ் ஆகுறான். ஸோ இப்போ வந்து நம்ம மாங்கிட்ட நம்ம லில்லி சொல்கிற பாத்தியா நான் சொன்னது உனக்கு ரியலைஸ் ஆகுதா, நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை கேர் பண்ணியிருக்கியா, நீ எப்போவுமே உன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அந்த லில்லிக்காக தானே கேர் பண்ணியிருக்க. ஸோ ஒரு வாட்டியாவது என்னை கேர் பண்ணிப்பார். ஸோ அப்போ தெரியும் எனக்கு உண்மையான டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவளும் வந்து கொஞ்சம் டைலாக்லாம் பேசுகிறா இந்த மாங்கிட்ட. ஆனால் இந்த மாங்கு சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல். இந்த டெய்ஸியை தான் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கேர் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து நம்ம லில்லி பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறா. அவளுக்கு ஏன் இதெல்லாம் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைனா அவனுக்கு அந்த மேலே இருக்கிற பார் ஸ்கோர் வந்து 100% ஆகணும். ஆனால் தான் இவளால் வந்து அவளோட உண்மையான வேர்ல்டுக்கு போக முடியல. ஸோ இப்போ இப்படிலாம் ஆக்ட் பண்ணி இவனோட அந்த பார் ஸ்கோரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவா. ஸோ அவளுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து இவன் டெய்ஸியை மீட் பண்ண போயிடுறான். டெய்ஸி வந்து சொல்கிறான் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறதுனால நீ என்னை அபண்டன் பண்ணிடுவியா, என்னை வந்து தனியாக விட்டுட்டு போயிடுவியா அப்படின்ட்டு அவள் வந்து நம்ம மாங்கிட்ட சொல்ல. நம்ம மாங்க நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன், நீ என்னோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஹார்ட், உன்னை நான் எப்படி போவேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், நான் உன்னை எப்படி வந்து விட்டுருவேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அவள் சொல்கிறா இந்த மாதிரி இப்போ ஹீரோயினாலையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எதுவுமே சொல்ல. ஆமாம் அவளுக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லைன்னு சொல்ல. இல்லை அவள் வேணுன்ட்டே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசுகிறா. அவள் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி HIV வருதுன்னா அவள் கண்டிப்பாக ஒன்று சீட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், நானே பார்த்துருக்கேன் அவள் நிறைய பசங்களோட சுற்றுறத. ஸோ அதனால தான் அவளுக்கு அதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக வந்து நம்ம லில்லி வருவா. லில்லி வந்தோடனே என்னமோ வந்து ரொம்பவே இப்போ கொடுமைப்படுத்தவங்களெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி பயப்படுவோம் அந்த மாதிரி இந்த டெய்ஸி வந்து பயப்படுறா. இதெல்லாம் பார்த்து நம்ம லில்லிக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்போது இங்கே வாங்கி நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்ல. அதுவா நான் லில்லியை பார்க்கல, சாரி இந்த டெய்ஸியை பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் இந்த டெய்ஸி இருக்காள் என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா டெய்ஸியை போட்டு செம்மையாக அடிச்சிருவா. ஸோ அடின்னு அடிச்சு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை பற்றி நீ தப்பாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க இங்கே மாங்கள ஷாக் ஆகுறாரு. எண்ணிலேருந்து இந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சா அப்படின்ட்டு அவரு ஷாக் ஆகிட்டு நீ நில்ல எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறேன்னு சொல்ல. அவள் எவ்வளோ கேவலமாக என்ன பேசினா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ லில்லி இருக்கால நம்ம மாங்கிட்ட சொல்கிறா. அப்போ வந்து டெய்ஸி இருக்கால நான் என்ன சொன்னேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டு என்னை மன்னிச்சிட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே ஒரு ஆக்டிங் போடுறா. ஸோ இந்த மாங்கு இருக்கான்ல அவன் இந்த டெய்ஸி ஏதாவது ஆக்ட் பண்ணால் போதும் அப்படியே அவளை நம்பிட்டு அவள் பின்னாடியே போயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டெய்ஸி வந்து சும்மா பயங்கரமாக வந்து நடிக்கிறா. இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணாமலே வந்து இவங்க என்ன அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என் இமேஜை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ண. நான் எங்கே உன்னோட இமேஜை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணேன், நீ தாண்டி என்னோட கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணேன், எதுவும் என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட மிஸ்கரேஜுக்கு காரணமானவ தானே அப்படின்னு சொல்ல. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க என்னன்னா நம்ம லில்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. அப்போ வந்து அவள் ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்திருப்பா. அங்கே யாரோ வந்து ஏதோ எண்ணெயை தடவி விட்டுருக்காங்க, அதனால தான் விழுந்திருக்கா. அவள் விழுந்து கத்துறேன்னு யாராவது காப்பாத்துங்கன்ட்டு. இங்கே கரெக்டாக வந்து இந்த டெய்ஸி வருவா. டெய்ஸி வந்த உடனே வந்து அவள் சொல்கிறா உன்னெல்லாம் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத, இந்த வாரிஸ் வந்து என்னோட வயிற்றுலேருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் அங்கே கரெக்டாக மாங்க வந்துடுவான். மாங்க வந்து இவ்வளோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டெய்ஸி வந்து அப்படியே வாங்கி போகிற மாதிரி நடிக்க இங்கே லில்லி கத்துறா இங்கே பாருன்ட்டு. ஆனால் இந்த மாங்க அதெல்லாம் கண்டுக்காம இந்த டெய்ஸியை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுவான். இங்கே இவனுக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெய்ஸி கிட்டே கேட்குறான். டெய்ஸி இவன் சொல்கிறதுல உண்மையா அப்படிதான் நீ பண்ணியா அப்படின்னு சொல்ல. இல்லை அவள் சும்மா சொல்கிறா, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், என்னை பார்த்து உனக்கு அப்படி தோணுதா, நம்ம ரெண்டு பேர் சைல்டுஹுட்லேருந்து ஒன்றா இருக்கும், நான் எப்படி இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ சைல்டுஹுட்டில் இருக்க ஒன்றா இருக்கிற பொண்ணை வந்து இவன் நம்புறான், ஆனால் அவனோட வைஃபை நம்ப மாட்டேங்கிறான். ஸோ இப்போ வந்து இந்த அசிஸ்டண்ட்டை சொல்கிறான் இந்த மாதிரி விட்டுருங்க, இது இன்னும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் வந்து இந்த மாங்கி கேட்குற மாதிரி இல்லை. அவன் வந்து டெய்ஸி கிட்ட என்ன கேட்குறான்னா டெய்ஸி உனக்கு இப்போ அவன் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ண வைக்கிறேன்னு சொல்ல. அப்போ அவள் சொல்கிறா எனக்கு இந்த லில்லி இருக்கால அவன் முட்டி போட்டு எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போது நம்ம லில்லி வந்து சொல்கிறா உனக்கு அதுதான் நான் பண்ணோம், சரி நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தினா நான் அது பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம லில்லி சொல்கிறா. ஸோ அவள் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா போல். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சீன் கட் ஆகி இங்கே வந்து வெளியில் ஏதோ போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா நம்ம லில்லி ஏதோ சாரி கேட்க சொல்லியிருக்காங்களே. ஸோ நம்ம லில்லி வந்து சாரி கேட்குற மாதிரி வந்து லவுட் ஸ்பீக்கரில் அவள் நிறைய ஆன்டிக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி டெய்ஸி என்னை மன்னிச்சிடு, எனக்கு வந்து நோய் இருக்குது,
இருக்குது, அதனால் என்னோட கிட்னி உனக்கு கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கா. இதில் வந்து அவள் ஒன்றும் அவளை அசிங்கப்படுத்தலை, இந்த டெய்ஸியை தான் வந்து அவள் அசிங்கப்படுத்துகிறா. இதுதான் எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த டெய்ஸி பொண்ணு ரொம்ப மோசமாக இருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்து இந்த மாங் வந்துடுவான். வந்துட்டு ஏய் லில்லி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே நம்ம லில்லியை போட்டு திட்டுறா, எதுக்கு இப்போ லவுட் ஸ்பீக்கரில் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அப்போது நம்ம லில்லி வந்து சொல்கிறா, நீ தானடா சொன்ன அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு, அதான் நான் மன்னிப்பு கேட்டு இருக்கேன், வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குற, அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டால் போதும், இப்படிலாம் நீ பண்ண அவசியம் இல்லை. இல்லை நான் வந்து எப்போவுமே பண்ணுறதா இந்த பெருசாக பண்ணுவேன், பாரு இங்கே நிறைய ஆன்டிஸ் இருக்காங்க, உனக்கு இது பிடிக்கலையா, சரி இன்னும் நிறைய ஆன்டிஸ் வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா நீ கவலைப்படாத, நான் இவங்ககிட்ட சொல்லி இன்னும் 2 ஹவர்ஸில் நிறைய ஆன்டிஸை வர வைக்கிறேன், இன்னைக்கு 2 டேஸ் ஃபுல்லாகவே தொடர்ந்து நாங்கள் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் இருப்பீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அந்த ஆன்டிஸும் நாங்கள் பண்ணுவோமா அப்படின்றாங்க. இங்கே இந்த மாங்கு என்னடா இவ இப்படிலாம் பண்ணுறா, முன்னாடி இப்படி இவ பண்ணவே மாட்டாளே, என்ன இவ சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்ட்டு இந்த மாங்குக்கு ஒன்றுமே புரியல, இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவர் எங்கே யோசிக்கிறாரு. இப்போது அவர் லில்லி கிட்டே சொல்கிறாரு, லில்லி நீ இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அப்போது அவருக்கு ஏதோ கால் வருது, அந்த காலை கேட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு அவர் நம்ம லில்லி கிட்டே கேட்குறாரு, லில்லி நீ வேறு ஏதாவது பண்ணியான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறா, நான் போனேன், இந்த ஆன்டிஸை கூப்பிட்டேன், அப்புறம் வந்து நிறைய பண்ணேன், ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. என்னன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவள் வந்து மன்னிப்பு கேட்குறா, லில்லி சாரி இந்த மாதிரி டெய்ஸி என்னை மன்னிச்சிடு, எனக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, அதனால் என்னோட கிட்னியை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அது வந்து அப்பாலஜைஸ் பண்ணுற வீடியோவை ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டா. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. இந்த விஷயத்தால மாங்க ரொம்பவே கோவப்படுறாரு, நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணுற, அவன் முன்னாடி தான் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெய்ஸி மேடம் இருக்காங்களா அவங்களோட கையை அறுத்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்ல, அவ்வளோதான் இவனுக்கு கொஞ்சம் இன்னுமே கில்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கில்ட்டில் இல்லை நான் முதல்ல போய்ட்டு அவளை காப்பாற்றுறேன்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இப்போது நம்ம லில்லிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல இவனை வந்து நம்ம நிறையவே கில்ட் ஆக்குறோன்ட்டு. அப்போ அங்கே வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஹோஸ்ட்டு சொல்லுது, நீ இன்னும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயத்த பண்ணுற, இந்த ஸ்டோரி லைனே மாற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை பாரு மாத்திரனோ இல்லையோ முதல்ல அவனுக்கு 100% கில்ட் ஆக்குறேன் பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே போல்டு, ஸோ எது நடந்தாலும் வந்து நான் தாங்கிப்பேன், நான் ஒன்றும் பழைய லில்லி கிடையாது, இந்த பழைய லில்லியை நான் காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அந்த லில்லி இருக்கால இந்த கேரக்டர் லில்லி, அவள் ரொம்பவே வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா அந்த மாங்கிட்டையும் அண்ட் இந்த டெய்ஸி கிட்டையும். ஸோ அதனால் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இங்கே பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம மாங்க காமிக்கிறாங்க. ஸோ மாங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அண்ட் இந்த லேசி 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அவர் ஜஸ்ட்டு எனக்கும் இவளுக்கும் பழக்கம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ இங்கே டெய்ஸி கோவப்படுறா, நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லவே தானே, நீ என்னோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஆர்டுன்ட்டு ஏன் அதை சொல்லாமல் ஜஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்ட்டு இவன் இங்கே சண்டை போடுறா. அப்போ வந்து அவர் சொல்கிறது, பாரு நான் என்ன போட்டாலும் என்னோட ஒய்ஃப்க்கும் எனக்கும் அஃபெக்ட் ஆகும், என்னோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியில் சொல்ல எனக்கு அஃபெக்ட் ஆகும், ஸோ அதனால் நான் சொல்லன்னு சொல்ல இவளுக்கு காண்டாகுது. ஏன்னா இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சைல்டுஹுட் ஸ்வீட் ஆர்ட், அது சொல்லாமல் இப்படி பண்ணுறான்னு அவள் காண்டாயிட்டு இருக்கா. இங்கே நம்ம லில்லி இருக்கால, அவள் பாட்டுன்னு உட்காந்து வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்துக்கு இந்த டெய்ஸி வருவா. ஸோ வந்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பட்லர் இருப்பார், அவர்கிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி வேலைக்காரங்களா எங்கன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் லில்லி மேடம்க்கும் உடம்பு சரியில்லைல்ல, அதை அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்றதுக்காக அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்ட்டு. சப்போ என்னோட மதர் இன் லா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மாங்கோட அம்மா வந்து வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் தான் இந்த வீடை இப்போ பார்த்துக்கிட்டானுமா, ஸோ நான் தான் நல்ல பொறுப்பில் இந்த வீடை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரி ஒவ்வொரு சீன் போடுவான். ஸோ இது எல்லாமே லில்லி முன்னாடி தான் பண்ணுவாளா, லில்லி இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சிருவாளா, என்ன நீ சிரிக்கிற, என்னை நக்கலாக பண்ணுற, உனக்கு விஷயமே தெரியாது, ஏன்னா வந்து இந்த மாங்க்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறான் தெரியுமான்னு சொல்ல, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவே ஓவராக பேசிட்டு நம்ம லில்லியை அடிக்க வரா. நம்ம லில்லி சும்மா இல்லை, இந்த டெய்ஸியோட கை பிடிச்சிருவா, அடிக்க வருமா, நீ என்னையும் அடிக்க வரியாடி, இதாக நீ அடி வாங்கிக்கோ அப்படின்ட்டு இவ்வளோ போட்டு அடிச்சிருவா. இவளுக்குலாம் ஷாக் ஆகிடுது, ஏன்னா லில்லி எப்பவுமே இப்படி பண்ணதில்லை, இவன் என்னடா டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டா அப்படின்ட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஸோ சொல்கிறா, நீ என்னதான் ஸ்ட்ராங் ஆனாலும் ஒன்றை வந்து இந்த மாங்க்கு பிடிக்காது, நான் எப்படியோ உங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டு நானும் மாங்கு 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு இருக்கிற டிசீஸை வச்சுட்டு நீ எப்படி வந்து இந்த வீடெல்லாம் பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறா. இந்த லில்லிக்கு கொஞ்சம் நல்ல டிசீஸ் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து அவள் அப்படி கேட்குறா. ஸோ அதனால் இந்த இவ இருக்கால
நம்ம டேசி உன்னோட அம்மாவையும் ஒன்றையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. அப்போ ஹோஸ்ட் எடுத்து பாரு அவளை நீ கோமாக்கிட்ட, ஸோ அவனை கொலை பண்ண கூட தாங்கிடுவா அப்படின்னு சொல்ல. அப்போ அவள் சொல்கிறா எனக்கு கொலைலாம் பண்ண மாட்டா, கொலை பண்ண வந்தாலுமே நான் வந்து பார்த்துப்பேன், ஸோ நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது கண்டிப்பாக நடக்கும், அவள் என்னோட அம்மா மேலே தானே ரிவெஞ்ச் எடுக்க போறா, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்றா. ஆக்சுவலி என்னன்னா இவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா, ஸோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு கால் வருது. ஸோ அந்த கால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேடம் உங்களோட அம்மா இருக்காங்கள, அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான். இது கேட்ட நம்ம லில்லி ஷாக் ஆயிடுறா. ஸோ போயிட்டு காசு யார்கிட்ட கேட்குறான்னா இந்த டேசி கிட்ட தான். ஏன்னா இந்த மாங்கு காசு எல்லாமே இந்த டேசி கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா. அவனோட சைல்டு ஸ்வீட் ஆடுன்றதுலாம் ஓவரு. ஸோ காசு கொடுக்கணும்னா அந்த ஒய்ஃப் கிட்ட கொடுக்கலாம், ஆனால் இது என்ன ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது இந்த மாங்கு இந்த லில்லி வந்து இந்த டேசி கிட்ட போயிட்டு கேட்குறா, எனக்கு வந்து காசு கூட என்னோட அம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு. 10,000 ரூபாய் மட்டும் கொடுக்குறேன், என்ன இது கொடுக்குறேன், என்னோட அம்மா இறந்து போயிடுவாங்க சொல்ல. அப்படியா, உனக்கு காசு வேணும்னா நீ டெய்லி வேலை செஞ்சு என்கிட்ட வாங்கிக்கோ, ஸோ ஒரு 10 நாள் வேலை செஞ்சுன்னா உனக்கு தேவையான அமௌண்ட்டை கிடச்சிரு. இது பாரு என்னோட அம்மா இறந்து போகிற நிலமையில இருக்காங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேறு யாருமே இல்லை, அவங்க தான் இருக்காங்க, தயவு செஞ்சு காசு கூட அப்படின்ட்டு. இவன் இங்கே ஆக்டிங் தான் பண்ணுறா, இவன் நிஜமாலே நடிக்கிறா. ஸோ அது இவளுக்கு தெரியாமல் இவன் நிஜமாலே வந்து இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு வேண்டே வேறு பேத்திட்டு இருக்கா. அதனால நம்ம லில்லி வந்து சொல்கிறா, நான் மாங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மாங்கு கால்வே, மாங்க என்னோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாங், எனக்கு இந்த டேசி காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டாவன் எனக்கு 10,000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறா. அந்த 10,000 ரூபாய் வச்சுல என்னோட அம்மாவுக்கு மெடிக்கல் அந்த மெடிசன் கூட வாங்கி கொடுக்க முடியாது சொல்ல. சரி நீ டேசி கிட்ட ஃபோன் கொடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க அவள் டேசி வந்து சொல்லா, என்ன மாங் நீ இப்படி சொல்கிறேன், என்னால் காசு கொடுக்க முடியாது, நான் தானே கலக்கு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், ஸோ இப்போ கொடுத்தேன்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும், அப்புறம் நம்ம என்ன பண்ண, இது ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் இது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் மாங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவா. ஸோ மாங்க வந்து இவன் லில்லிக்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட அம்மாவை பார்த்துக்கலாம், அவங்க ஒன்றும் இறந்துலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது பாரு என்னோட அம்மா இறந்து போனாங்கன்னா நீ தான் காரணம், நான் எவ்வளவோ காசு கேட்குறேன் தானே, கொடுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி நீ வந்து பண்ணுற, காசு கொடுத்தா என்ன குறைஞ்ச போயிடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறா. ஆனால் இவன் இதை பாரு அமைதியாக போயிடு, உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்றவன் சொல்ல. அவ்வளோதான், அவள் ரொம்ப கடுப்பாயிடுறா. அவளுக்கே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிடுது. அதனால காலை கட் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறா. இருந்தாலும் இந்த பாரு நான் பண்ணுறது இப்போ ஒன்று நடக்க போகுது அப்படின்றவன் சொல்லிட்டு அவள் இங்கே ஹாஸ்பிட்டல் வரா. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேடம் உங்களோட அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. இது கேட்டால் லில்லி ஷாக் ஆகிடுறது. என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களா, நீங்கள் சொன்ன சும்மாலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏன் மேடம் சும்மா சொல்ல போகிறேன், நிஜமாலே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெட்டு சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுத்துனேன், என்னோட அம்மா இறந்ததுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த டாக்டர் வந்து யாருக்கிட்டையும் மேடம் அவங்க போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம லில்லி வந்து வீட்டுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா இந்த மாங்கு அண்ட் இந்த டேசி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அவள் டேசி கிட்ட வந்து மாங்கு சொல்கிறான், நம்ம நாளைக்கு போயிட்டு அவளோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்ல. ஆனால் இந்த 10,000 ரூபாய் பத்தாடுன்னு சொல்ல. இல்லை பத்தாடு, அவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்ல. இந்த டேசி இருக்கால அவளோட வேலையை ஆரம்பிக்கிறா. அவள் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. நம்ம மாங்க அவள் என்ன சொல்கிறான்னா, உன்னோட குழந்தையால நான் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா உன்னோட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ட வர நம்ம லில்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பூஜையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நெக்ஸ்ட் என்னன்னா இவளோட அம்மாவோட ஃபியூனரல் நடக்குது. அதில் இவள் அழுதுகிட்டே வருவா. அங்கே இருக்கிற எல்லாமே பாவம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இவளோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவளுக்கு இருந்த ஒரே அம்மாவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ரொம்பவே வந்து பரிதாபம் பார்த்து பேசுகிறாங்க. இவளும் அங்கே அழுதுகிட்டே இருப்பா. ஸோ அப்போ அங்கே கரெக்டாக வந்து இந்த டெய்ஸி அண்ட் இந்த மாங்க 2 பேரும் வராங்க. ஸோ வந்தோடனே என்ன நடக்குது இங்கே, என்ன நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க, ஃபியூனரல் உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு வேற எங்கேயாவது போயிட்டு ஃபியூனரல் வைக்கலாம்னு சொல்ல. என்னோட அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம் டேசி, நீ மட்டும் எங்களுக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லி பாரு, நான் எங்கே காசு கொடுக்காம இருந்தேன் அப்படின்றவ போய் சொல்ல. நம்ம லில்லி இவ்வளோ போட்டு அடிச்சுட்டு நீ ஒன்றும் வந்து போய் சொல்லல லாய்க்கெலாம் இல்லடி, நீ ரொம்ப போய் சொல்கிறல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிப்பா. அப்போ மாங்க வந்து இப்போ எதுக்கு அவளை அடிக்கிறேன், நீ ஏன் ஓவர் சீன் கிரியேட் பண்ணுற சொல்ல. ஓவர் சீனா, என்னோட அம்மா இறந்து போனதுக்கு இப்போதான் காரணம் அப்படின்னு சொல்லி பாரு, இவன் ஒன்றும் காசு கொடுக்காதனால தான் உன்னோட அம்மா இறந்து போகல, உன்னோட அம்மா இறந்து போகணும் அப்படின்னு இருக்குது, அதனால தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படியா, உனக்கு ஒரு ரிக்ரெட் கூட இல்லைன்னு சொல்லி. ஆமாம், எனக்கு ஏன் ரிக்ரெட் இருக்க போகுது, உன்னோட அம்மா இறந்து போனதுக்குன்னு சொல்லி. அப்படியா, சரி நான் ஒரு விஷயத்த வந்து காமிப்பேன், அதை பார்த்த உடனே நீ வந்து அவ்வளோ ரிக்ரெட்லேயே வந்து அந்த இடத்துலேயே வந்து நிற்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ஒன்றும் திறக்கலை, அந்த ஃப்ரேமை திறக்கல. அதில் பார்த்தா நம்ம மாங்கோட அம்மா ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்போ எதுக்கு என்னோட அம்மா ஃபோட்டோ அங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல.
ஏன்னா உன்னோட அம்மா தான் இறந்து போனாங்க சொல்ல. உன்னோட அம்மா தானே இறந்து போனாங்கன்னு சொன்னேன்னு சொல்ல. இந்த மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் உன்னோட அம்மா என்னோட அம்மா ஒன்று தானே, நான் வேற என்ன சொல்வேன், என்னோட அம்மா தானே சொல்ல முடியும் அப்படின்றவ சொல்கிறா. ஆக்சுவலி வந்து சைனாவில் இப்படி தான் இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி மதுரின்லாவை அம்மா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அவள் சொல்லியிருக்கா. இங்கே இந்த மாங்கு ஷாக் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து சொல்கிறான் இந்த மாதிரி உன்னோட அம்மா இறந்ததுக்கு இவ தான் காரணம்ன்ட்டு. இந்த மாதிரி பாஸ்க்கு ஒரு 99.9 வந்துடுது. அவ்வளோதான், நம்ம லில்லிக்கு ஹாப்பி ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட உலகத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இங்கே இந்த மாங்கலாம் ரொம்பவே அழுகுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ எப்படி என்னோட அம்மாவை கொலை நான் எங்கே கொலை பண்ணேன், இந்த டெய்ஸி மட்டும் காசு கொடுத்துருந்தானோ உன்னோட அம்மாவை இது மாதிரி காப்பாற்றிக்கலாம், நீயே வந்து ஹாஸ்பிட்டல் வரல, நீ வந்து இந்த வந்து நீ காப்பாற்றிருப்பலன்னு சொல்ல. அவனும் ஐயோ நேற்று நம்ம இந்த டெய்ஸியோட இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது அவன் சொல்கிற கண்டிப்பாக என்னோட அம்மா இறந்துருக்க மாட்டாங்க, இரு நான் என்னோட அம்மாவே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம இது மாங்கோட அம்மா வந்து கால் எடுக்கல. அப்போ டெய்ஸி வந்து சொல்கிறா அவங்க மீட்டிங்கில் ஏதாவது இருப்பாங்க, இவ சும்மா ஏதோ கதை கட்டுறா, நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் நம்ம மாங்கிட்ட சொல்ல. இந்த மாங்கு வந்து அதே மாதிரி லூஸு மாதிரி இந்த டெய்ஸி சொல்கிறத நம்புகிறான். ஸோ அப்போ வந்து லில்லி டெத் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்றான். ஸோ அதில் பார்த்தா அவனோட அம்மா பேர் தான் இருக்குது. அவ்வளோதான் அவனுக்கு மனசே உடஞ்சிது. இப்போ இறந்து போனது நம்ம ஹீரோயினோட அம்மா கிடையாது, அவனோட அம்மான்னு தெரிஞ்சிருது. அவ்வளோதான், அவனுக்கு வந்து 99.9% ரிக்ரெட்டாக இருக்குது. ஸோ அவன் ரொம்பவே கோவப்படுறாள். தூக்கி போட்டு இல்லை என்னோட அம்மாலாம் இறந்து போகல அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து டெய்ஸி இருக்காள், அவளுக்குலாம் பயமாயிடுது எப்படி வந்து இறந்து போனாங்கன்ட்டு. ஸோ அவளை பிடிச்சிக்கி திட்டுறா, நீ மட்டும் காசு கொடுத்துருந்தா என்னோட அம்மா உயிரோடு இருந்திருப்பேன், அது உன்னோட அம்மான்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல. அப்போ தான் வந்து நம்ம லில்லி சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட அம்மா இறந்து போனது எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க சொல்ல. அப்போ டெய்ஸி திருப்பி விடுறா, அவளுக்கு கால் பண்ணி சொன்னாங்களோ அவள் தான் வந்து பிளான் போட்டு கொலை பண்ணியிருப்பா அப்படின்றவ சொல்லிட்டு சொல்ல. ஓ அப்படியா, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேனே சொல்ல. ஐயோ இவன் என்ன எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறா அப்படின்னு டெய்ஸி நினைக்க. நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து ப்ளே பண்ணுறா. அதில் இவ சொல்கிற மாதிரி இருக்கா, அவங்கள கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈஸி சொல்கிறா இல்லை அது என்னோட வாய்ஸே இல்லை, அது வாய்ஸு வச்சு எடிட் பண்ணியிருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறா. ஸோ அப்போ வந்து நம்ம லில்லி எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன் அப்படின்றதுக்காகவே நான் இன்னொரு ஆடியோவும் வச்சுருக்கேன். அந்த ஆடியோவில் நீ டாக்டர்கிட்டே சொல்கிற இந்த மாதிரி அவங்க சரியாகிற மாதிரி இருந்தால் நீ வந்து கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ளே பண்ணுற கேளுங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணுறா. அவ்வளோதான், இப்போ டெய்ஸியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இவ வந்து ரொம்ப மோசமானவ அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த மாங்க இருக்கான்னு சொல்கிறா, டெய்ஸி நீ இப்படிலாம் பண்ணுவ அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு. அப்போ வந்து லில்லி சொல்கிறா, நீ எதிர்பார்க்காதது நடந்துருச்சா, சரி வேணா வந்து இது வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட்டு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்ஸில் வந்து வாய்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இது ஆவால் ஜென்ரேட்டே ஆகலை, இது வந்து உண்மையான வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அவ்வளோதான், இப்போ வந்து கிளியர் ஆகிடுது. இந்த டெய்ஸியால் தான் வந்து அவரோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. இந்த டெய்ஸி வந்து கெஞ்சிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் உன்னோட அம்மாவாக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை, நான் வந்து ஹீரோனோட அம்மாவை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் வந்து உன்னோட அம்மா அங்கே வந்துட்டாங்கன்னு சொல்ல. இங்கே லில்லி வந்து ஓ என்னோட அம்மாவே நீ கொலை பண்ண வந்துட்டீங்களா, அப்போ நீ ஒரு கொலைகாரி, உன்னை முதல்ல ஜெயிலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்ட்டு இவ இங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து டெய்ஸி சொல்கிறா, இந்த மாதிரி இவ தான் எல்லாத்துக்குமே காரணம், இவ தான் உன்னோட அம்மா வாங்க அனுப்பியிருக்கான்னு சொல்ல. அப்போ வந்து நம்ம இவர் இருக்கார்ல நம்ம மாங்க, அவருக்கு கோவம் வந்துடுது. அவர் வந்து இவளோட செவிலே அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு நீ எவ்வளோதான் தப்பு பண்ணிகிட்டே போவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று நான் வந்து இங்கே மாதிரி அனுப்ப போகிறேன் போலீஸ்கிட்டன்னு சொல்ல. அவள் இல்லை அதெல்லாம் அனுப்பாத, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சின்ன வயசில் நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், அதை யோசிச்சுப்பாரு, நான் மட்டும் இல்லைனா நீ என்ன ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறா. சின்ன வயசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, நம்ம மாங்க வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு நம்ம டெய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்கா. ஆனால் ஆக்சுவலாக டெய்ஸி கிடையாது, அது நம்ம லில்லி தான். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அவன் மாங்க பார்க்குறா. ஸோ மாங்க இருக்கான அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி சின்ன வயசுல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, இவளை போயிட்டு நம்ம போக வைக்கணுமா, ஸோ ஒரு சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணலாம் நம்ம இறந்துருப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலன்னு சொல்ல. ஆனால் இங்கே லில்லி கோவம் வந்துடுது, நான் அவன் தானே காப்பாற்றினா, இது பாரு நான் தான் வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரா. ஸோ அப்போ அந்த ஹோஸ்ட் இது பாரு நீ அதெல்லாம் சொல்லாத அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸும் வந்து கேட்காம போயிடுது. ஏன்னா இப்போ லில்லி வந்து இதை சொல்லிட்டானா இந்த மாங்க்கு நம்ம லில்லி தான் வந்து என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவளை வந்து விட மாட்டான், அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். ஸோ அவளோட டாஸ்க்கும் முடியாமல் போயிடும். அதனால வந்து இதை சொல்லாதுன்னு சொல்ல அவளும் சரி அப்படின்ட்டு அந்த ஹோஸ்ட்டு கிட்ட சொல்லிடுவா. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம லில்லி வந்து அமைதியாக இருக்கா. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு மாங்கு இந்த மாதிரி டெய்ஸியை ஒரு பனிஷ்மெண்ட்காக அனுப்பி விட்டுருவாரு. இப்போது நம்ம லில்லி இருக்கால நம்ம மாங்க கண்டுக்கல. அப்போ அவர் நீ என்னோட லில்லியே இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்துட்டு இவ கிட்ட க்ளோஸாக வர. ஸோ
அப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம லில்லியோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கும் போல். ஸோ அவளுக்கு வந்து வாயிலேருந்து பிளட்லாம் வருது. ஸோ அந்த இடத்துல அவள் மயங்கிடுவா. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, இவளோட பாடியை பற்றி ஏன் என்கிட்ட எந்த அப்டேட்டும் கொடுக்கல, இவளுக்கு பாரு எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் எப்போவுமே டெய்ஸி மேடம் பற்றி தான் கேட்பீங்க, அதனால் நாங்கள் டெய்ஸி மேடம் பற்றி மட்டும்தான் சொல்லுவோம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் லில்லி மேடம் பற்றி கேட்டதே இல்லை. அவங்க ஆக்சுவலி வந்து ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை. அவங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் போயிருன்னு சொல்ல அப்போ அவர் ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம லில்லி வந்து சமைச்சு கொடுத்துருப்பா நம்ம மாங்காக. அப்போ மாங்க வந்து சொல்வார், சாப்பாடு நல்லா இருக்குது அண்ட் உனக்கு நான் வந்து ஒரு கிராண்டான வெட்டிங்கை வந்து ரெடி பண்ணுறேன், நீ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவார். அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா இவர் இதெல்லாம் சொல்கிறது கேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்க்க இவள் ப்ரெசென்ட்டில் மாங்கிட்ட பட்லர் வந்து சார் இந்த டெய்ஸி மேடம் இருக்காங்களா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, அந்த பனிஷ்மெண்ட் அவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம லில்லியை பார்க்குறதா டெய்ஸியை பார்க்குறதா யோசிச்சு கடைசியாக அவர் லில்லியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெய்ஸியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இப்போ லில்லி வந்து ஏஞ்சிக்கிறா. ஸோ அப்போ தான் ரியலைஸ் ஆகிறா, ஓகே இவன் மறுபடியும் அங்கே போயிட்டான்ட்டு. இப்போ ஹோஸ்ட்டு சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது, ஸோ அது மட்டும் நீ எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட உலகத்துக்கு போயிடுவேன், உனக்கு நான் காசும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் சரி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நான் போயிட்டேன்னா மறுபடியும் இவன் வந்து இந்த மாங்கோட சேர்ந்துருவாளான்னு சொல்ல இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவள் வந்து வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்ல. அப்படியா சரி, இவளோட வாழ்க்கையை நல்லா தான் நான் மாற்றிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி வந்து சொல்கிறா. ஸோ இப்போ வந்து நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா போயிட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிறா. ஸோ ரொம்பவே அழகாக வரா. அங்கே இருக்கிற எல்லாருமே இவள் அழகாக பார்த்து வாங்கிக்கிறாங்க, வா இவள் ரொம்பவே அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அழகை பார்க்குறாங்க. அந்த மெய்ட்ஸே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே மாங்க வராரு, அவரும் இவளோட அழகை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆவார். ஸோ அப்போ வந்து லில்லி இருக்கிற அந்த டெய்ஸி வந்து அங்கே இருக்கான். டெய்ஸி சொல்கிறது பாரு, இனிமேல்ட்டு நான் வந்து மாங்குக்கு ட்ரை பண்ண மாட்டேன், நான் வந்து மாங்க வந்து ஆசைப்பட மாட்டேன், நான் சும்மா எங்கள் வீட்டு வேலை பண்ணுறதுக்காவது இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல. அப்போது நம்ம லில்லி வந்து சொல்ல, அப்படியா சரி போ, எனக்கு போயிட்டு சமைச்சு எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுவா. இந்த இவ டெய்ஸிக்கெலாம் காண்டா அப்படியே போகும்போது நம்ம மாங்க இல்லை நீ போகாத, உன்னோட உடம்பே ஆல்ரெடி வீக்காக இருக்குது, நீ எதுக்கு சமைக்க போகிற போகாதுன்னு சொல்ல. இந்த டெய்ஸிக்கில் பரவாயில்லையே இவன் நம்மளை பற்றி கேர் பண்ணுறான்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. இப்போது நம்ம லில்லி இருக்கால அவகிட்ட வந்து சொல்கிறாரு மாங்க இருப்பார், நீ வந்து நான் உன்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறேன் இனிமேல்ட்டு, அண்ட் நீயும் அதே மாதிரி டெய்ஸியை நல்லா ட்ரீட் பண்ணு, ஏன்னா அவளோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்ல. அப்படியா, அவளை நான் நல்லா ட்ரீட் பண்ணணும்னா நீ எனக்கு வந்து 10 மில்லியன் காசு கொடுக்கணும்னு சொல்ல. அவனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு காசு கொடுக்குறேன்னு ஒத்துப்பான். இது எல்லாமே தூரத்துலேருந்து இந்த டெய்ஸி பார்க்குறா. அவள் இவங்க ரொம்ப பேசுறதுலாம் கேட்கல. அவளுக்கு என்ன தோணுதா, இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, இது நான் கெடுத்துருவேன், கண்டிப்பாக வந்து இந்த மாங்கு எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கே வந்து மாங்குக்கு பைத்தியமாக இருக்கா. இந்த மாங்கே சரியான பைத்தியக்காரன், இவனுக்காக பைத்தியமாக இருக்கா அவள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம லில்லிக்காக வந்து நிறைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை இந்த மாங்கோட ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராண்டான வெட்டிங் அவங்க பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு இந்த டெய்ஸி வரா. வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால தான் அதை ஆணை பார்க்குறா அப்படின்னு சொல்ல. என்ன நீ ரொம்ப திமிரா பேசுகிற, நீங்கள் வேலைக்காரியாக இருக்க வேண்டியதுன்னு சொல்ல, நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டியதா, இந்த பாரு மாங்கு ஏன் மேலே தான் ஃபீலிங்ஸ் தான், எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு விடுறான் பார்த்தியா, உன்னை ஜஸ்ட் ஒரு மிஸ்ட்ரிஸாக மட்டும்தான் அவன் வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லில்லியை பற்றி தப்பாக பேச. நம்ம லில்லிக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. அதனால் அவள் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போகிறா. போயிட்டு இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா இந்த டெய்ஸியோட வாயிலே வைக்கிறா. வச்சுட்டு அமுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உன் வாயை க்ளீன் பண்ணணும்னு சொல்ல. எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்ட்டு டெய்ஸி வந்து கத்துறா. ஆனால் லில்லி அதெல்லாம் கேட்காம இவளோட வாயில் அதை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த டெய்ஸிக்கு செம்ம காண்டா எடுத்து நம்ம லில்லி பண்ணுறதுலாம். ஸோ அப்போ வந்து சொல்கிறா, நீ வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால் என்ன மாதிரி வந்து ஆகவே முடியாது இந்த மாதிரி ஹீரோ ஒய்ஃபா அப்படின்னு சொல்ல. அவளுக்கு காண்டாகி அங்கே இருக்கிற எல்லாமே தூக்கி போட்டு கண்டிப்பாக வந்து மாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி விட மாட்டேன்னு சொல்ல. அப்போ மாங்கோட ஸ்டாண்ட் இந்த மாதிரி மாங்க வராரு, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்ல. அப்போ மாங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னே இந்த டெய்ஸி கீழே உட்காந்து நடிக்கிறா. என்னை மன்னிச்சிட்டு என்னால் இந்த ஒர்க்கு பண்ண முடியல, அதுக்கு நீ நடிப்பியான்னு சொல்லிட்டு அவள் வந்து நடிக்க. அங்கே மாங்க வந்து இவன் நடிப்பை பார்த்து இவனை நம்பிடுவார். என்னாச்சுன்னு சொல்ல, இந்த மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சார் சரி வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு அடிபட்டுருக்குன்ட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. நம்ம லில்லியை கண்டுக்காம ஃபஸ்ட்டு சாரி கேட்குற, இந்த மாதிரி என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியல, அவருக்கு இந்த டெய்ஸியெல்லாம் ரொம்ப பிடிக்காதுனால சொல்ல. அப்போ வந்து நம்ம லில்லி சொல்கிறா, அப்படியா சரி நீ எனக்கு 10 மில்லியன் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. இவரும் வந்து அப்படியே பார்ப்பாரு, சரி தரேன் மேடம் அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லிடுவார். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்ஸி இருக்கால அவள் வந்து நம்ம மாங்க ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என்னை விட்டு விலகி போகாத, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. இங்கே அந்த மாங்க அமைதியாக இருப்பா. இப்போ வந்து நம்ம லில்லியை பார்க்குறதுக்காக அவளோட அம்மா வராங்க. அவளோட அம்மா உயிரோட தானே இருக்காங்க. அவங்க வந்து இதை பாருமா, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நான் அம்மா நல்லா இருக்கேன், நீ என்னோட வந்துடு, அம்மா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம லில்லி வந்து அவங்க காதில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ அவள் ஏதோ ஒரு பிளான் சொல்கிறா.
சொல்கிறா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லில்லிக்கு வந்து அவளோட அம்மா ஒரு புக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது ஆக்சுவலி வந்து நம்ம லில்லியோட டைரி, அதாவது இந்த நாவல்குள்ளே இருக்கால லில்லி அவள் எழுதின டைரி. ஸோ அது படிக்கும்போது அப்படியே ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்னன்னா இந்த மாங்கு அண்ட் நம்ம டெய்ஸி 2 பேருமே வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இவங்க 2 பேரை பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் பார்க்க சூப்பர் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அங்கே லில்லி வர, ஆக்சுவலி இந்த நாவலோட லில்லி அவள் வந்துட்டு சொல்கிறா, மாங்க வா கிளம்பி போகலாம், உனக்கு நாளைக்கு வேற வந்து மீட்டிங் இருக்குது, நீ டைமுக்கு போகணும்னு சொல்ல. அப்போ டெய்ஸி சொல்கிறா, லில்லி நீங்கள் வந்து கிளம்பு, நான் வந்து மாங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா. ஆனால் லில்லி இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நம்ம லில்லியை ட்ரிங்க் பண்ண சொல்ல, லில்லி முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்போ டெய்ஸி நான் ட்ரிங்க் பண்ணுறேன், அவளுக்கு இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் தெரியாது சொல்ல. அப்போது நம்ம மாங்க சொல்லி என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல. அப்போ நம்ம லில்லியை ஒரு வீடியோலாம் காமிச்சு இப்படி நீ டான்ஸ் ஆடுன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லில்லி வந்து இல்லை எனக்கு டான்ஸ்லாம் வராது, மாங் சொல்லு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் மாங் வந்து இவளை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் டெய்ஸியை கூட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான், இங்கே நம்ம லில்லிக்கு ஷாக் ஆகிடுது. இவன் அப்படியே விட்டுட்டு போயிடறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம லில்லிக்கு வந்து நிறைய ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அவள் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகணும்னு குடிக்கிறான். அவங்க வந்து தப்பாக தொடலாம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம லில்லி எப்படியோ அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ அப்போ தான் அவள் ரியலைஸே பண்ணுறா, இந்த மாங்க இருக்கால அவன் முன்னாடி மாதிரி நம்ம லில்லியை லவ் பண்ணவே இல்லை, அவன் ஃபுல்லாக இப்போ வந்து இந்த டெய்ஸி மேலே பைத்தியக்காரனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லில்லிக்கு இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்காக வருதா, அதை படித்து ஸோ அவன் வந்து மனசில் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட அம்மா கிட்ட அந்த இதை கொடுத்துட்டு, அம்மா நான் சொன்ன பிளானை அந்த வெட்டிங் அப்போ பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட லில்லியோட அம்மாவும் சரின்றாங்க. இங்கே வந்து இந்த டெய்ஸியை காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி நீயும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நான் வந்து ஹீரோயினை தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டேனே சொல்ல. பரவாயில்ல, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டெய்ஸி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. ஸோ அப்போ ஹீரோ வந்து இவளுக்கு ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவளுக்கு லைட்டாக நோய் இருக்குல்ல, இது கொடுத்தா அவள் நோய் கொஞ்சம் சரியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நம்ம மாங்கோட குழந்தையால. ஸோ 2 பேருமே வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஆனாலும் இந்த டெய்ஸி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இது கொடுத்தா உனக்கு வந்து கண்டிப்பாக உடம்பு எதுவுமே ஆகாது, கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, கண்டிப்பாக நான் உன்னோட குழந்தைய பெற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சொல்ல. அப்போ அவர் சொல்ல, லில்லி வந்து நம்ம குழந்தைய பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னமோ லில்லி வேலைக்காரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு லில்லி வரவா. லில்லி வந்து நீ எதுக்குள்ளே வந்து சொல்ல, என்னோட ரூம்குள்ளே வரதுக்கே நான் பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து டெய்ஸி இல்லை நான் சும்மா தான் இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தேன், நீ ஒன்றும் மறைக்க தேவையில்லைன்னு சொல்ல. இல்லை நான் ஒன்றும் மறைக்கல, அண்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் நாளைக்கு நான் போடவே மாட்டேன், ஏன்னா இதுவே டர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம லில்லி வந்து சொல்ல. இந்த பாரு உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படி பண்ணுவியான்னு சொல்ல. அதெல்லாம் விட சரி மாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர. அப்போது இந்த டெய்ஸி இதை பார்த்து நடிக்கிறா, இந்த மாதிரி நம்ம மாங்கவும் நான் நம்ம லில்லி ரெடவே பேசக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம லில்லி இது மட்டும் சைன் பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காமிக்கிறா. அது ஆக்சுவலி டைவர்ஸ் பேப்பர்ஸ். அது வந்து இவனுக்கு தெரியாது, இவனும் வந்து டெய்ஸியோட போகணும் அப்படின்றதுக்காக அதில் வந்து சைன் போட்டுருவான். ஸோ இப்போ டெய்ஸியை வந்து நம்ம மாங்க கூப்பிட்ற வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அப்போ லில்லியில் நானே போகிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றப்ப சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுவா. இப்போ நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ், அதாவது நம்ம லில்லிக்கும் நம்ம மாங்கோ. ஆனால் அங்கே இந்த டெய்ஸி இருக்கால அவள் ஏதோ வெட்டிங் கேர்ள் மாதிரி அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கா. அங்கே இருக்கலாருமே இந்த டெய்ஸி தான் ரொம்ப அழகாக இருக்கா, நீங்கள் ஏன் இவளையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து டெய்ஸி சொல்கிறா, இல்லை இவன் வந்து லில்லியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ லில்லியை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல. அசிஸ்டன்ட் வந்து அங்கே லில்லி இல்லைன்னு சொல்ல. அவ்வளோதான் ஒரு ஷாக்கர். அப்போ என்னை ஏமாற்றணும், என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்ட்டு அவள் இங்கேருந்து ஓடி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ டெய்ஸியும் வந்து கொஞ்சம் ஏற்றி விடுறா, அவள் எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு. அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து லில்லியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் டெய்ஸியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, டெய்ஸி ரொம்ப அழகாக இருக்கா, அண்ட் நீங்கள் போய் சைல்ட்ஹுட் ஸ்வீட்டர்ஸ் வேறு, ஸோ கண்டிப்பாக செட் ஆகும் சொல்ல. இவனுக்கு இவங்க சொல்ல இவளே கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம அப்படின்ற மாதிரி தோணிடுது. அதனால் அங்கே ஒரு ரிங் இருக்கும். ஸோ அதை எடுத்து இவளோட கையிலே வந்து போட்டு விட்டுருவான். ஸோ போட்டு விட்டு சரி நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ண மாதிரி இப்போ பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரிங் எடுத்து போட்டு விட்டுருவானா. அங்கே இருக்கிற எல்லாருமே சீரப் பண்ணுறாங்க, வாவ் நீங்கள் சூப்பர் கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக என்ன ஆகும்னா நம்ம லில்லியோட அம்மா
அம்மா பிரைடு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ டப்பாவோட வராங்க. ஸோ அப்போ வந்து கேட்குறாரு நம்ம ஹீரோ, இந்த மாதிரி எங்கே உங்கள் பொண்ணு வரலையா, அதாங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன், உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல என்னோட பொண்ணு இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த டப்பாவை கொடுத்துட்டு செவிலே அடிச்சுட்டு, நீ என்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேன், என்னோட பொண்ணு இறந்துட்டா, அவளுக்கு டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீ அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கல, அதனால அவள் இறந்தே போயிட்டா அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அவர் ஷாக் ஆகுறாரு. என்னது அவள் இறந்து போயிட்டான்னு சொல்ல, ஆமாம் அவள் இறந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஹீரோனோட பிளான் தான், அதுதான் அவளோட அம்மாவோட காதலை சொல்லியிருப்பா, அதுதான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டெய்ஸிக்கெலாம் ஹாப்பியாகிடுது, இனிமேட்டு நம்மளோட ஆப்போனண்ட் இல்லையான்ட்டு. இங்கே வந்து மாங்காலை ஏற்றுக்க முடியல, நம்ம ஹீரோயின் இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்போது லில்லியோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோட பொண்ணோட வாழ்க்கையே வந்து நாசமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டைரியை தூக்கி போடுறாங்க. ஸோ அப்போ அந்த டைரியை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இதில் என்ன அவன் என்ன சின்ன வயசில் காப்பாற்றிருக்கான்னு இருக்கு, என்ன சின்ன வயசில் டெய்ஸி தானே காப்பாற்றினா அப்படின்னு சொல்ல, இல்லை சின்ன வயசில் என்னோட பொண்ணு தான் உன்னை காப்பாற்றினா, என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் கூட இருக்குது, அவள் அப்போ ஒரு ரிங் போட்டிருந்தா, ஸோ அதை வச்சுட்டு நீ ஐடென்டிஃபை பண்ண, அந்த ரிங் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா லில்லி வந்து இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த ரிங்கை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இங்கே டெய்ஸிக்கு அவ்வளோதான், ஐயோ நம்மளோட உண்மை தெரிஞ்சிருச்சா, நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவன் இங்கே பயந்துட்டு இருக்கா. மாங்க அந்த ரிங்கை எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு சொல்கிறாரு, அப்போ டெய்ஸி நீ என்கிட்ட இவ்வளோ நாளாக பொய் சொல்லிட்டு இருந்திருக்கியான்ட்டு. ஆனால் டெய்ஸி இல்லை இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்லலை, இந்த லில்லி இருக்கால அவள் என்கிட்டேருந்து இந்த ரிங்கை பிடுங்கிட்டா அப்படின்ட்டு அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம லில்லி பார்க்குறா. ஆக்சுவலி லில்லி ஒன்று இறந்து போகல, அவள் இங்கே வந்து ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்து இவனை 100% ரெக்ரெட் ஆக்கிட்டு அவள் உண்மையான உலகத்துக்கு போகணும், அதுக்காக அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இங்கே டெய்ஸி வந்து அவளோட அந்த நடிப்பை வந்து நடிச்சுட்டே இருக்க இங்கே மாங்க்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுது. அதனால் வந்து அங்கே இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிடுறாருன்னா, டெய்ஸி ஒன்று நான் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ்க்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அவள் இது பாரு என்னை வந்து போலீஸ்கிட்ட எல்லாம் கொடுத்துறாரு, நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ என்னை லவ் கூட பண்ணுறல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்ல, எது லவ்வா, நான் உன்னை ஒன்றும் லவ்வெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்போ எதுக்கு வந்து நீ எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண, நீ உன்னோட ஒய்ஃப் லில்லிக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது சப்போர்ட் பண்ணியிருக்கியா, அண்ட் நான் உன்னோட குழந்தையால ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, அவர் வந்து இதை பாரு எனக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து எதுவுமே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சதே வந்து சின்ன வயசில் நீ என்னை காப்பாற்றினேன் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட ஒய்ஃப் தான் என்ன சின்ன வயசில் காப்பாற்றிருக்கா, ஸோ அப்போ நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நம்ம லில்லி என்னடா இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ டெய்ஸி வந்து கத்த ஆரம்பிக்கிறா, நீ ஒரு பைத்தியம், என்னதான் வந்து நீ அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கல, ஸோ கண்டிப்பாக அவன் உனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வர மாட்டேன்னு சொல்ல அங்கே போலீஸ் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே இந்த மாங்க இருக்கான்ல நம்ம லில்லியோட அந்த ஆஷஸ்ன்னு சொல்லிட்டு லில்லியோட அம்மா ஒரு டப்பா கொண்டு வந்திருப்பாங்க, அந்த டப்பாவை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ இந்த வெட்டிங்கும் வந்து அப்படி கேன்சல் ஆயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், உட்காந்து அழுகுறான், நான் அவளை அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு திடீர்னு இவனோட ஃபேஸே மாறுது, என்னடா இவன் திடீர்னு முறைக்கிறான் அப்படின்னு பார்த்தா டப்புட்டு யாரோட கையும் பிடிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம லில்லி தான். நம்ம லில்லிக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது, இவன் என்ன நம்ம கையை பிடிக்கிறான்ட்டு. ஸோ அப்போ வந்து மாங்க கேட்குறாரு, என்ன இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம லில்லிக்குள்ள தூக்கி வாரி போடுது. அந்த ஹோஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த மாங்க்கு உண்மை தெரிய வந்திருக்கோம், இவன் உண்மையான லில்லியே கிடையாது, இவ வந்து இந்த கதைக்குள்ளே வந்துட்டா அப்படின்ட்டு இவருக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிறாரு, நீ வந்து உண்மையான லில்லி இல்லைன்ட்டு எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ உண்மையான லில்லி வேணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம லில்லி நோட் பண்ணுறா, இவனோட அந்த ஸ்கோர் பார் இருக்குல்ல அது வந்து கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக, என்ன இது கம்மியாகுது அப்படின்ட்டு ஷாக் ஆக, அப்போது இவர் சொல்கிறார், பத்தியா கம்மியாகுது, நான் எப்போ வேணாலும் ஏற்றுவேன் எப்போ வேணாலும் இறக்குவேன், ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வந்து ரீசெண்டாக வந்துச்சு, ஸோ இப்போ நீ இறந்து போனால் மட்டும்தான் என்னோட உண்மையான லில்லி வந்து வருவா, ஸோ நான் அவளோட சந்தோஷமாக வாழணும், ஸோ அவளை வரவேன்னு சொல்ல, அப்போ நம்ம லில்லி சொல்கிறா, உண்மையான லில்லி வந்தா நீ அவளை டார்ச்சர் தான் பண்ணுவேன், அவளை லவ் பண்ண மாட்டேன், இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக நீ கில்ட்டில் அவளோட வாழணும்னு நினைக்கிற, இது நான் விட மாட்டேன்னு சொல்ல, அப்போ மாங் வந்து இது என்னோட உலகம், இந்த உலகத்தில் நான் தான் பெரிய CEO, என்ன மீறி ஏதாவது உன்னால் பண்ண முடியுமா, இதா இந்த கத்தி வச்சு நீயே உன்னை குத்தி இறந்துரு, அப்படியே என்னோட லில்லி இங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம லில்லி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க லில்லி கிட்ட இப்போ எதுக்கு நீ சிரிக்கிறேன்னு சொல்ல, உனக்கு தெரியலப்பா தம்பி, நான் உன்னோட வந்து பயங்கரமாக பிளான் போட்டிருக்கேன், ஸோ என்னோட பிளான் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வர சொல்கிறா. யாருன்னு பார்த்தா போலீஸ். இவங்க எல்லாருமே வந்து மாங்க அரெஸ்ட் பண்ண வராங்க. இவன் வந்து நிறைய இல்லீகலான பிஸ்னஸ்லாம் பண்ணியிருப்பான், ஸோ அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. இப்போ மாங்க சொல்கிறான், இந்த மாதிரி லில்லி என்னை லவ் பண்ணியிருக்கா, நீ என்னை இப்படிலாம் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல, என்ன தான் வந்து லவ் பண்ணியிருந்தாலும் நீ அவளை ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நீ போயிட்டா கூட லில்லி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவா, நாங்கள் போய் மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிடுவான்னு சொல்ல, அவள் சிரிக்கிறா, என்ன நீ லூஸா, நான்
வாங்கிட்டேன், உனக்கும் அவளுக்கும் நான் டைவர்ஸும் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிடுவ. ஸோ இதுக்கப்புறமும் அவளோட வாழ்க்கையில் வரமாட்டேன், அவளை நிம்மதியாக விட்டுரு, நீ உன்னோட தண்டனையை அனுபவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி வந்து சொல்கிறா. இப்போ மாங்குக்கு இன்னுமே கில்ட் ஆயிடுது. ஸோ அந்த கில்ட் பயங்கரமாக ஆகி இப்போ 100% ஆயிடுது. முன்னாடியே கண்ட்ரோல் பண்ண இப்போ அவனுக்கு அவன் இனிமேல் லில்லியோட இருக்க முடியாது தெரிய வந்துடுதுல, ஆனாலும் அது 100% ஆயிடுது. இப்போ ஹோஸ்ட் இருக்குல்ல, அது நம்ம லில்லி கிட்ட பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன், நீ உன்னோட டாஸ்க்கு முடிச்சிட்ட, உனக்கு வந்து நான் 1 பில்லியன் கொடுத்துருவோம் உன்னோட ரியல் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு ஒரு விஷயம், உனக்கு என்ன விஷயம்னு சொல்ல அவள் சொல்கிறா, இந்த நாவலில் இருக்க லில்லி வந்து அவளோட அம்மாவோட சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ அந்த ஹோஸ்ட் வந்து நீயே கஷ்டப்பட்டு இருக்க, உன்னை பற்றி கேட்க மாட்டியான்னு சொல்ல அதான் நம்ம ஹீரோயின் லில்லி அவளோட உண்மையான வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி என்னன்னா இவ ரொம்பவே ஏழை, அவளுக்கு அம்மா அப்பா உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. இவ வந்து ரோட் சைடாக தான் இருப்பா, அதனாலே இவளை ரொம்ப கலாச்சி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இவளும் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லாவே முன்னேறுவா. ஆனால் அவ்வளோவா வந்து அவளுக்கு வாழ காசு இல்லை, இருந்தாலும் அதை வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பா. இப்போது லில்லி வந்து சொல்கிற அது என்னோட உண்மையான சுச்சுவேஷன், அதை நான் என்னதான் மாற்றணும்னு நினச்சாலும் அதை எனக்கு மாற்றக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஏன்னா என்னோட நிலமையில நானே வந்து முயற்சி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இப்படி விஷால வரக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி வந்து சொல்லிடுவா. இப்போ லில்லி வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அவள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. என்னது இது, என்ன இடம், நான் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன்னு நினச்சேனேன்னு பார்த்தா அப்போ அங்கே முன்னாடி ஒருத்தர் வராரு. இவரோட பேர் வந்து ஃபூ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ என்னோட சிஸ்டர் சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி சின்ன வயசுல நீ காணா போயிட்ட, உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கடைசியாக நீ கிடச்ச, அண்ட் உன்னோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கூட நான் எடுத்தேன், நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ தான் நீ கோமாலேருந்து எழுந்துன்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆக்சுவலி இவன் நிஜமாலே இந்த பையனோட தங்கச்சி தான். இவன் வந்து சின்ன வயசுலேயே வந்து இவ காண போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி. ஸோ இந்த விஷயம் தெரிய வர நம்ம லில்லிக்குலாம் பயங்கர ஷாக் ஆயிடுது. இப்போ இவளோட அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்து இவளுக்காக நிறைய ஜுவல்லரி கம்பல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இந்த மாதிரி இதெல்லாம் அவள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. இப்போ அவகிட்ட அந்த 1 பில்லியன் இருக்குது, அண்ட் அவளுக்குன்னு ஒரு அண்ணன் சொல்லிக்க உறவு கூட இருக்குது. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. அண்ட் அப்போ தான் அவளோட அண்ணனோட லேப்டாப்பாக பார்க்குறா. அதில் நிஜமாலே இவளோட அண்ணன் இவளை வந்து தேடுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அது எல்லாமே அவள் பார்க்குறா. நெக்ஸ்ட்டு நினைக்கிறேன், என்னோட அண்ணன் எனக்காக வந்து ரொம்பவே ஏங்கி இருக்கான், ஸோ இந்த வாட்டி நான் கண்டிப்பாக என்னோட அண்ணனோட ஹாப்பியாக என்னோட வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்றவன் லில்லி இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே நாவலுக்குள்ளே இந்த லில்லியை காமிக்கிறாங்க. இவள் இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிக்கிறா. ஸோ அப்போ அங்கே அவளோட அம்மா வராங்க. ஸோ இவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவள் வந்து சொல்கிறா, இந்த லில்லிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட வாழ்க்கையை வந்து அவள் மாற்றிட்டான்ட்டு. அப்போ அவளோட அம்மாவும் ஆமான்றாங்க. நம்ம லில்லியோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் நாவலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவளோட டாஸ்க்கும் சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டாமான்னு சொல்ல ஆமாம் இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்ட்டு நம்ம லில்லி அவளோட அம்மாவை ஹக் பண்ணுறா. ஸோ 2 லில்லியும் வந்து இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ரிவெஞ்ச் எடுத்தாலா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.